அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்னைக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஜோதிட அடிப்படை தொகுப்பு. அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லாங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இன்னும் ஒரு சில விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, அதை சொல்லிவிட்டு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை ஒன்று போடுறேன். ஒன்று போட்டு எப்படின்றத நான் விளக்குறேன். ஓகேங்களா? சரி. அதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஏற்கனவே ஆரோக்கியமாக வாழ நாம் கடைப்பிடிக்க வேண்டிய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்னுடைய ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது சிதம்பரம் நமச்சிவாயம் சிதம்பரம், ஓகேங்களா, திரு நமச்சிவாயம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய ஏஜ் 45 வயசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நன்றி. என்னுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் 56 முடிய போகுது. ஓகேங்களா? 56 முடிய போகுது. ஏன் 45 ஒரு 50 கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அது ஏன் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எனக்குன்னு கிடையாது, பொதுவாக எல்லாருக்குமே அப்படி தான். யாரெல்லாம் ஏஜ் கம்மியாக தெரிகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உள் உறுப்பு, நம்ம உடம்புல இருக்கிற உள் உறுப்புங்கள்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அவங்க ஓரளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது, சாப்பாடெல்லாம் டைமுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அதனால் உள் உறுப்புலாம் நல்லா வேலை செய்கிறனால அவங்க எப்பயுமே கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கம்மியாகவே தெரிவாங்க ஏஜ். ஓகேங்களா? இளமையாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க. அதுக்கு காரணம் புதன் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தால் தான் நரம்பு மண்டலம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? புதன் நல்லா இருந்தால் தான் நரம்பு மண்டலம் நல்லாயிருக்கும். அப்போ நரம்பு மண்டலம் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரத்த நாளங்கள், நரம்பு இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அப்போ ப்ளட்டு டோட்டலாக உடம்பு ஃபுல்லாக எல்லாம் நல்லா போகும், மூளைக்கும் நல்லா போகும். அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம எண்ணங்கள், சிந்தனை இது எல்லாமே இளமையாகவே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய தோற்றமும் ஏஜ் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனை இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நரம்பு மண்டலம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே டைமுக்கு சாப்பிடுங்க. அந்த டைமில் என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஆரோக்கியமாக வாழ நாம் கடைப்பிடிக்க வேண்டிய எளிமையான உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி வீடியோ ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறேன் லாங்காக. அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? லைஃப் ஸ்டைல் மாற்றினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன தப்புலாம் பண்ணோம், இப்போ காஃபி, டீ, பால் சம்மந்தப்பட்ட ஐட்டம் இதெல்லாம் நம்மளை அறியாமே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஜோசியத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம். ஜோசியத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம். இந்த ஷார்ப்பாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நினச்சதெல்லாம் கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த பேசிக்காக ஒரு சில விஷயம் நான் சொல்கிறேன், அதை பார்த்துங்க. இந்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த சாரத்தை பற்றி சொல்லுங்கள், நட்சத்திர சாரத்தை பற்றி. நட்சத்திர சாரன்றது ஒன்றுமே கிடையாது. இந்த ராசி கட்டம் போடுறோம், எந்தெந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் வருது, அந்த நட்சத்திரம் இருக்குது. அப்புறம் நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, இதுதான் நட்சத்திர சாரம். அந்த சாரம், ஓகேங்களா, அந்த சாரம் எப்படி இருக்குது, அந்த சாரம் இப்போ ஒரு கிரகம் புதன் இருக்குங்களா, புதனில் ஏதோ ஒரு கிரகம்
இப்போ அது வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா, செவ்வாய் சாரம் வாங்கியிருக்குது அப்படின்னாக்கா, அது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, அவ்வளோதான். இதுதான் நட்சத்திர சாரம். அது எந்த பாதத்தில் உட்காந்துருக்குது, இது வந்து நான் சிம்பிளாக வந்து சொல்லிவிட்டு, அப்புறம் இணைவு வந்து எத்தனை டிகிரியில் இணையுது, ஒவ்வொரு கிரகமும் எத்தனை டிகிரியில் இணையுது, எத்தனை டிகிரியில் அஸ்தங்கமாகுது, இதை பற்றி ஒரு சில இதை நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு நான் பேசிக்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்தை நான் போட்டு அதை விளக்குறேன். அதை முடிச்சுட்டு இன்னொரு ஜாதகம் டைம் இருந்தால் போடுவோம், இல்லை அப்படின்னாக்கா நாளைக்கு கூட போடலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த சஷ்டாஷ்டகம் இல்லை, ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடும், நட்சத்திரத்துக்கு போயிடும் இல்லைங்களா? ஒரு நண்பர் வேறு சொல்லியிருக்கிறாரு, ராசி கட்டம் போடுறப்ப ரொம்ப கோணலாக போகுது அப்படின்னு, கொஞ்சமாவது அப்படின்னு போட்டுக்கிறாரு. என்ன பண்ணுறது, நம்ம ஸ்கேல் வச்சு போட முடியாது. இன்னொரு நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா, செப்பல் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காரு, செப்பல் போடாதீங்க, செப்பல் போடாமல் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது செப்பலுக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் அதெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், அது 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 ஒரு பக்கம் இருந்தாலும், இது ஆக்சுவலாக வந்து லேபில் வந்து செப்பல் இல்லாமல் க்ளவுஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணல அப்படின்றனால க்ளவுஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் லேபில் இப்போ பாருங்கள், இங்கே உங்களுக்கு வந்து தெரியுது இல்லைங்களா, இது மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளை வேறு வழியில் இந்த வேலையும் பார்த்துட்டு நம்ம ஜோதிடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இது அட்ராக்ட் பண்ணுது. அதனால் வந்து இதை விட முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேப் தொழிலையும் பார்த்துக்கிட்டு இந்த ஜோதிடத்தையும் விடக்கூடாது அப்படின்ட்டு இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் சில விஷயங்கள், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்மந்தப்பட்ட ஆரோக்கியமான உணவு ஏன் இது ரெண்டுத்தையும் இந்த சேனல்லே போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் காரணம். நம்ம செய்கிற தொழிலும் இது ப்ளஸ்ஸு ஜோதிடம், இது ரெண்டும்ன்றனால ஒரே சேனல்லே போட்டோம். இது அப்பப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம், அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகட்டும். அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் அன்றைக்கே சொன்னதான் மறுபடியும் நான் எழுதி போடுறேன், கொஞ்சம் வேகமாக எழுதி போடுறேன், பார்த்துங்க. அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி முதலாவது வீடு மேஷம். ஓகேங்களா? அப்போ மேஷத்தில் என்னென்ன நட்சத்திரம் வருது, என்னென்ன பாதம் வருது அப்படின்றத மறுபடியும் நான் எழுதி போடுறேன். எழுதி போட்டுட்டு அப்புறமா நம்ம அடுத்தது அப்படியே 1 by 1 போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த பிகினர்ஸ்க்கு வந்து இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயும் அப்படி பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா போக போக எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் எல்லாருமே. சரி, ரைட்டு, ஓகே. முதல் இதில் வந்து இது என்ன ராசி? மேஷ ராசியில் வந்து என்ன நட்சத்திரம் இருக்குது? அஸ்வினி. கொஞ்சம் சின்னதாகவே எழுதுறேங்க. அஸ்வினியில் 4 பாதமும் வந்துடும். அடுத்தது பரணியில் 4 பாதம் வந்துடும். கார்த்திகையில் வந்து 1 பாதம் மட்டும் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ராசியில் வந்து மொத்தம் 9 பாதங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு ராசியை வந்து 4 பாகமாக போட்டோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு பாகத்தை வந்து பாதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் மொத்தம் 9 விதமான பாதங்கள் இருக்குது. அப்போ அஸ்வினியில் 4 பாதம், பரணியில் 4 பாதம், கார்த்திகையில் 4 பாதம், இது 1 பாதம், மொத்தம் 9 பாதம் ஆகிப்போச்சு. ஓகேங்களா? அப்போ கார்த்திகையில் பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் 3 பாதம் இருக்குது. அப்போ இங்கே வந்துடும் கார்த்திகை. என்னது? 2, 3, 4. அடுத்து ரோஹிணி.
ரோஹிணியில் வந்து முழு நட்சத்திரம் 4 பாதம் வந்துடும். அடுத்தது மிருக சீரிஷம். ஓகேங்களா? மிருக சீரிஷத்தில் வந்து 1, 2 இது 2 வந்துடும். பார்த்திங்கன்னா கார்த்திகை, ரோஹிணி, மிருக சீரிஷம். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை? 2, 7, 8, 9. ஓகே, அப்போ 9 பாதம் வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து மிருக சீரிஷம், மிருக சீரிடம். மிருக சீரிடத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 3, 4 2 பாதம் வந்துடும். அடுத்தது திருவாதிரை. திருவாதிரையில் முழு நட்சத்திரம், இது 4 பாதம் வந்துடும். அடுத்து பார்த்திங்கனாக்கா என்னது? புனர்பூசம். புனர்பூசத்தில் வந்து 1, 2, 3 பாதம் வந்துடும். அப்போ டோட்டலாக வந்து 9 பாதம் ஆகிப்போச்சு. அப்போ புனர்பூசம் இதில் 4ஆம் பாதம் மட்டும் வரும். அடுத்தது பூசம் 4 பாதம் வந்துடும். அடுத்தது வந்து ஆயில்யத்தில் பார்த்திங்கனாக்கா 4 பாதம் வந்துடும். அப்போ டோட்டலாக 9 பாதம் ஆகிப்போச்சு. அடுத்தது மகம், பூரம், உத்திரம், இது 4 பாதம் வந்துடும். இங்கே 4 பாதம் வந்துடும். இங்கே உத்திரத்தில் 1 பாதம் மட்டும் வரும். ஓகேங்களா? அடுத்தது உத்திரத்தில் வந்து 2, 3, 4 பாதம் வந்துடும். அடுத்து அஸ்தத்தில் முழு நட்சத்திரம், அது 4 பாதம் வந்துடும். அடுத்து பார்த்திங்கனாக்கா சித்திரையில் வந்து 1, 2 பாதம் வந்துடும். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4, 2, 6, 6, 3, 9 பாதம் வந்துடுச்சு. அடுத்தது சித்திரையில் வந்து 3, 4 பாதம் வந்துடும். அடுத்து சுவாதியில் வந்து முழு நட்சத்திரம் 4 பாதமும் வந்துடும். அடுத்து பார்த்திங்கனாக்கா என்னது? விசாகத்தில் 1, 2, 3 பாதம் வந்துடும். அப்போ 3, 4, 7, 7, 2, 9. அடுத்து பார்த்திங்கனாக்கா விசாகத்தில் வந்து இது 4ஆம் பாதம் மட்டும் இங்கே வரும். அடுத்தது அனுஷத்தில் 4 வந்துடும். அடுத்தது கேட்டையில் பார்த்திங்கன்னா 4 வந்துடும். அப்போ 9 பாதம் ஆகிப்போச்சு. அடுத்தது மூலத்தில் 4 பாதம் வந்துடும். அடுத்தது பூராடம் 4 வந்துடும். அடுத்து உத்திராடத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 1 பாதம் மட்டும் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே 4, இங்கே 4, இங்கே 1, மொத்தம் 9 பாதம் வந்துடுச்சு. அடுத்தது உத்திராடத்தில் வந்து எத்தனை இது பேலன்ஸ் இருக்குது? 2, 3, 4, மொத்தம் 3 பாதம் பேலன்ஸ் இருக்குது. அடுத்து திருவோணத்தில் முழு நட்சத்திரம் 4 பாதமும் வந்துடும். அடுத்து பார்த்திங்கனாக்கா என்னது? அவிட்டத்துலேருந்து 1, 2 பாதம் வந்துடும். அப்போ வந்து 2, 4, 6, 6, 3, 9. அடுத்தது அவிட்டம் பேலன்ஸ் இருக்குது. அவிட்டம் 3, 4 பாதம் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அவிட்டதுக்கு அப்புறம் சதயத்தில் 4 பாதம் வந்துடும். அடுத்தது பூரட்டாதியில் வந்து எத்தனைது? 1, 2, 3 பாதம் வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா 3, 4, 7, 7, 2, 9. அடுத்து பூரட்டாதி பேலன்ஸ் வந்து 4ஆம் பாதம் மட்டும் வரும். ஓகேங்களா? அடுத்தது உத்திரட்டாதியில் வந்து 4 பாதம் வந்து முழு நட்சத்திரம் 4 பாதம் வந்துடும். அடுத்தது ரேவதியிலே 4 பாதம் வந்துடும் முழு நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 9 பாதம் ஆகிப்போச்சு. அப்போ டோட்டலாக வந்து 108 பாதங்கள். எவ்வளவு? 108 பாதங்கள். 108 பாதங்கள். அது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பாதம் எந்தெந்த ராசியில் வருது அப்படின்றது உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இது வந்து எப்பயுமே வந்து நீங்கள் வந்து நினைப்பு வச்சுக்கணும். பலன் எடுக்கிறதுக்கு, நட்சத்திர சாரம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இப்போ அஸ்வினியில் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினியில் 4 பாதம் வந்துடுது. அப்போ அஸ்வினி எதுக்கு உண்டான நட்சத்திரம்? டக்குன்னு 3 நட்சத்திரம் ஞாபகம் வந்துடணும். அஸ்வினி எதுக்கு உண்டான நட்சத்திரம்?
கேதுக்கு உண்டான நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போ கேதுக்கு உண்டான நட்சத்திரம்னாக்கா எது கேதுக்கு உண்டானது? அஸ்வினி, மகம், மூலம். இது 3 பார்த்தீங்கன்னா கேதுக்கு உண்டான நட்சத்திரம். அடுத்தது பரணி. பரணி எதுக்கு உண்டான நட்சத்திரம்? பரணி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுக்கு உண்டான மூணு நட்சத்திரம் என்னென்ன? பரணி, பூரம், பூராடம். ஓகேங்களா? அடுத்தது கார்த்திகை. கார்த்திகை எதோட நட்சத்திரம்? யாரோட நட்சத்திரம்? சூரியனோட நட்சத்திரம். அப்போ சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இப்படி 3ம் டக்கு. இப்போ கார்த்திகை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்க, கார்த்திகை இல்லை, எந்த கிரகமாக இருந்தாலும் வந்துருச்சு அப்படின்னாக்கா டக்குன்னு அதுக்கு என்ன நட்சத்திரன்றதை உடனே 3த்தையும் உங்கள் மைண்டில் உடனே வந்துடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த டிகிரியை வச்சு எப்படி பாதம் சொல்கிறது அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அதே மாதிரி மற்றதெல்லாம் நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்களா, கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும் அதில் சொல்லியிருக்கேன். இந்த பாதத்தை வந்து எப்படி வருன்றதை பார்த்துங்க. இதில் வந்து அந்த டிகிரியை வச்சு பாதம் சொல்லணும் அப்படின்றத அன்றைக்கே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் டிகிரியை வச்சு நான் சொல்கிறேன். அன்றைக்கி ஏற்கனவே சொன்னது தான், இதுதான் ஞாபகப்படுத்துகிறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு ராசின்றது, ஒரு ராசி 0லேருந்து 30 டிகிரி இல்லைங்களா? 0லேருந்து 30 டிகிரி. அப்போ இந்த 30 வந்து அப்போ மொத்தம் எத்தனை பாதங்கள் இருக்குது? 9. ஒவ்வொரு ராசிலையும் 9 பாதங்கள் இருக்குது. அப்போ அந்த 30 டிகிரியை வந்து 30 / 9 போட்டோம்னா 3 சம்திங் வரும், 3 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேங்களா? அப்படி வர்றப்ப அந்த 3 மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுங்க, அதை முழுசாக வச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசியும் வந்து கரெக்டாக 30 டிகிரிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். நம்ம வந்து அதே மாதிரி அந்த சில்லறை வர்றதை வந்து நம்ம விட்டுருவோம், முழுசாக இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ மொத்தம் 0லேருந்து 30 டிகிரி ஒரு ராசி வருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு 3 டிகிரி, ஒரு பாதம் வந்து ஒரு 3 டிகிரின்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஒரு பாதம் வந்து 3 டிகிரி அப்படின்னாக்கா இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ இதில் வந்து இருக்கிறது இருக்கட்டும், ஆனால் வந்து நம்ம ஜாதகத்தில் பார்க்குறப்ப அது எத்தனை டிகிரியில் இருக்குது, அப்போ அது எந்த பாதத்தில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது வந்து எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சு, இந்த 3ன்றதை ஞாபகம் வச்சுங்க. இது மறக்கவே கூடாது. ஒரு தோராயமாக ஒரு பாதம் வந்து 3 டிகிரி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒன்று சொல்கிறேன் நான், ஒரே எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே சொல்லிவிட்டு டைரெக்டாக நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகேங்களா? சரி. இப்போ 3 டிகிரி ஒரு பாதம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த ஒரு கிரகம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குன்னு வைங்களேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் என்ன இருக்குது? சூரியன் இருக்குன்னு வைங்க. சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. ஆனால் அது எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 11 டிகிரியில் இருக்குன்னு வைங்க. எவ்வளோ இருக்குது? 11 டிகிரியில் இருக்குது. ரொம்ப சின்னதாக போட்டோம் போல இருக்குது. இந்த இடத்துல வந்து சூரியன் 11 டிகிரியில் இருக்குது. இது மேஷன் வச்சுங்க, இது மட்டும் மேஷன். அப்போ 11 டிகிரியில் இருக்குது. அந்த 11 டிகிரியில் இருக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி. அப்போ எத்தனை பாதங்கள்? இது எத்தனாவது பாதத்தில் இருக்குது? எத்தனாவது பாதத்தில் இருக்குது? அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. ஓகேங்களா? அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இது இத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பாதத்துக்கும் 3 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3, இன்னொரு 3, இன்னொரு 3. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ஆச்சு? 9. இன்னொரு 3 போட்டோம்னாக்கா 12. 1 2 3 4 3 12. அப்போ 12 வருது ஆன்சர். நம்மளுக்கு எத்தனை டிகிரி இருக்குது? 11 டிகிரி இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒவ்வொரு பாதத்துக்கும் 3 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 1 2 3 4. அப்போ இந்த 9 1 2 3, அப்போ இது 9 டிகிரி ஆகிப்போச்சு. நம்மளுக்கு 11 இருக்குது. அப்போ 9லேருந்து 12 டிகிரி வரைக்கும் நம்மளுக்கு 4ஆம் பாதம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுங்க. இது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், மற்றதெல்லாம் இதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. எப்படி என்னன்றதை நான் ஜாதகத்தில் வந்து அது எந்த இது நட்சத்திரத்தில் இருக்குது,
என்ன சாரத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து இது டிகிரி எத்தனை டிகிரியில் இருக்குது, அந்த டிகிரியை வச்சே நம்ம வந்து பண்ணலாம். நான் இது நவாம்சத்துக்கே நம்ம போக வேண்டியதில்லை. நவாம்சத்துக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் போகணும். எதுக்கு போகணும்? இந்த ராசி கட்டத்தில் வந்து ஒரு இடம் வந்து ரொம்ப பாவத்துவமாக இருக்குது அப்படின்னாக்கா, அது வந்து நவாம்சத்தில் அங்கேயும் பாவத்துவமாக தான் இருக்கா, இல்லை சுபத்துவமாக இருக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்கு மட்டும் அங்கே போனால் போதும். ஓகேங்களா? மற்றதுக்கு நவாம்சத்துக்கு நம்ம டிகிரியை வச்சு எந்த பாவத்தில் இருக்குது, என்ன இதில் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதை அழைச்சிடலாம். இந்த 3 டிகிரி மட்டும் லைஃப்பில் மறக்கவே கூடாது. ஏன்னா டிகிரி எடுக்கிறது அந்த 3 டிகிரியை வச்சு தான். டிகிரியை வந்து கணக்கு போடுறது அந்த 3 டிகிரி வச்சு தான். சரி, இதை புரிஞ்சுங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஷ்டாஷ்டகம். அதாவது செப்பல் போட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு. இது லேபுன்றனால செப்பல் போட்டு தான் ஆகணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம்ன்றது என்னது? கம்ப்ளீட்டாக மேத்ஸு. பார்த்தீங்களா? மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக மேத்ஸு. அப்போ மேத்ஸுன்றது நம்ம செருப்பு போட்டு தான் வந்து எடுக்கணும், செருப்பு போட்டு தான் வந்து ஜாதகம் பார்க்கணும், செருப்பு போடாமல் தான் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஜோதிடம் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஜோதிடம்ன்றது முழுக்க சயின்ஸ் கலந்த மேத்ஸு. ஓகேங்களா? அதனால் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இது என்னது? கணக்கு தான். கம்ப்ளீட்டாக கணக்கில் மட்டும் கரெக்டாக இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எப்படி வேணால் செப்பல் போட்டுக்கலாம், வீட்டிலே கூட செப்பல் போட்டுக்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனாக்கா வீட்டுக்குன்னு ஒரு செப்பல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? வீட்டுக்குள்ளே செப்பலோடு தான் இருப்பேன். அதனால் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வந்து புதன் நல்லா இருக்கா, மூளை நல்லா இருக்கா, அப்போ நம்ம வந்து ஜோதிடம் ஜாதக பலன் சொல்கிறதுக்கு நம்ம ஃபிட்டாக இருக்கோமா, இதை மட்டும்தான் பார்க்கணும். நம்ம மூளை நல்லா ஷார்ப்பாக இருக்கா. ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் வந்து தேவையில்லை நமக்கு. இது இந்த இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நம்ம ஜோதிடம் வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பலன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறோம் அப்படிலாம் தேவையே இல்லை. அது அவங்களோட மனசை பொறுத்தது. இது இப்போ நான் செப்பல் போட்டிருக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து இப்போ இது லேபில் இருக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் லேபில் இல்லைனாலும் நான் இப்படி தான் இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து என்னுடைய மனசு சார்ந்த விஷயம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கு இல்லையா? அப்போ அவங்கவுங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்க இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணவரும் பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட மனசுக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நன்றி. அவர் சொன்னதுக்கு இது ரொம்ப நன்றி. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்குன்றனால இப்போ எனக்கு இருக்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், நம்ம எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஆனால் நம்மளோட மனசு வந்து நல்லா இருக்கணும். மனசு மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை தேடியும் நம்ம வந்து போக வேண்டியதில்லை. ஓகேங்களா? என்னது மனசு வந்து அப்படின்னாக்கா என்னது? பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. இது 4 நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அங்கே போகணும், இங்கே போகணும், ஒரு இதுக்காக வந்து நம்ம போகணும், அந்த மாதிரி விஷயத்துல போக வேண்டியதில்லை. எல்லாமே நம்மள்கிட்டயே எல்லா இதுவுமே காடே இங்கேயே இருக்கிறாரு. இந்த 4 விஷயத்தில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா, கடவுள் வந்து நம்மகிட்டே இருக்கிறாரு. நம்ம கடவுளை தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அந்த இதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து செப்பல் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்போ வந்து ஆன்மீகத்தையும் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? சரி, ரைட். யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. ஓகேங்களா? அதனால் வந்து இது வந்து ஒரு அவங்கவுங்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். சரி, ரைட். இப்போ அடுத்தது என்ன சொல்லுவேன்? சஷ்டாஷ்டகம்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. 6, 8. சஷ்னா என்னது? 6, அஷ்னா 8. அதான் சொன்னீங்களா, அஷ்டமி அப்படின்னாக்க 8வது திதி, சஷ்டி அப்படின்னா 6வது திதி. அப்போ வந்து 6, 8 வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டாஷ்டகம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து சனி இருக்குன்னு வைங்களேன். இங்கே வந்து சனி இல்லை ஏதோ ஒரு கிரகம் கேது இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல வந்து
சனியோ இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கேதுலேருந்து சனி வந்து 6, சனியிலேருந்து கேது வந்து 8. இதுதான் 6 8 6 × 8 ஓகேங்களா. 6 8 இந்த மாதிரி 6 8 நம்மளுக்கு வந்தாவே நம்ம பெருசாக வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா. இப்போ ராசியும் லக்னமும் 6 8 வந்துச்சுனாக்கா அது வந்து இப்போ பெரிய இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி இப்போ இப்போ வந்து கேது தசா சனி புக்தி எப்படி இருக்கும்? 6 8 தான் இருக்கும். 6ன்றது என்னன்னு தெரியும், 8ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. சரி, ரைட்டு, இது புரிஞ்சுங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி இருந்து இங்கே சூரியன் இருக்குது அப்படின்னாக்கா இதுவும் சஷ்டாஷ்டகம் தான். ஓகேங்களா. அதனால் வந்து இப்படி தான் நேருக்கு நேராக தான் வரணும்னு கிடையாது, இப்படியே இருக்கலாம். பாருங்க, இப்படி இருக்கலாம். ஒன்று 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்களா. 6 8 வருது. எப்படினாலும் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் 6 8 வரக்கூடாது. 6 8 வர தசாபக்தியாக இருக்கட்டும், இல்லை லக்னம் ராசியாக இருக்கட்டும், இல்லை வரக்கூடிய கணவன் மனைவியோட இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சஷ்டாஷ்டகம் அப்படின்றது வருது. எல்லாமே பார்த்திங்கன்னா 6 8 வரதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஓகேங்களா. அதனால் வந்து சஷ்டாஷ்டகம்ன்றது நான் பெருசாக உள்ள போல தெரிஞ்சுங்க. 6 8 சஷ்டாஷ்டகம் அது மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஸ்தங்கம். அஸ்தங்கம், அஸ்தமனம், அஸ்தகங்கம் எல்லாம் ஒன்று தாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கம்ன்றது என்னது? அஸ்தங்கம்ன்றது என்னது? இதுதான் ஒரு ராசி கட்டம்னு வச்சுங்க. இப்போ அஸ்தங்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்கிட்ட கிரகங்கள் மற்ற கிரகங்கள் ரொம்ப நெருங்கி வருதுன்னு வச்சிங்களேன். சூரியன்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துருச்சு அப்படின்னாவே அவங்க வந்து அஸ்தங்கம் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியன்கிட்ட அந்த கிரகத்தோட பவரை கொடுத்துட்டாங்க, இழக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி அது கொடுக்கறது, இது இழக்கிறது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1000 வாட்ஸ் லைட்டு பவராக அடிக்குது. ஓகேங்களா. அந்த இடத்துல போய் நம்ம ஒரு டார்ச் லைட்டை காட்டினோம்னாக்கா அந்த டார்ச் லைட்டோட பவர் வந்து இது லைட் வந்து என்ன ஆகாது, அந்த 1000 வாட்ஸ் லைட்டுக்கிட்ட எடுபடாது. ஓகேங்களா. அப்போ எடுபடாது. அப்போ 1000 வாட்ஸ் லைட் தான் இதாகும். அப்போ வந்து அந்த டார்ச் லைட்டோட பவர் வந்து அங்கே எடுபடாது. அப்போ அந்த டார்ச் லைட்டோட பவர் அங்கே செல்லுபடி ஆகாது. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த இடத்துலையும் சூரியனோட பவர் தான் ஃபுல்லாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தோட பவரை வந்து சூரியன்கிட்ட பறி கொடுத்துருச்சு. அப்போ அந்த கிரகத்தோட பலனை வந்து யார் செய்யும்? சூரியன் தான் பண்ணும். ஓகேங்களா. அது எத்தனை கிரகமாக இருந்தாலும் சரி. ராகுக்கு எது கிடையாது. ராகுக்கு எதுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ராகுக்கு எது சூரியனை வந்து நெருங்கும் போது சூரியனே மறைக்கும். அதனால் ராகு கேது பார்த்திங்கன்னா சூரியன் பக்கத்தில் வந்தவொடனே அது என்ன ஆயிரும், சூரியனே மறைஞ்சி அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு என்ன ஆயிரும், இருட்டாயிடும். சூரியன் வந்து இருட்டான், அப்படியே மறைச்சி இருட்டாயிடும். அப்போ அது பேர் என்னது, கிரகணம் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ சூரியனையே மறைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது, ராகுக்கு எதுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஆனால் கேதுனால வந்து பார்த்திங்கனாக்கா முழுசாக மறையாது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ஆனால் ராகுவால் ஆகிற கிரகணம் பார்த்திங்கனாக்கா முழுசாக மறையாது. அதே மாதிரி சந்திரன் அப்படி தான். இந்த சந்திரன் பார்த்திங்கனாக்கா ராகு வந்து மறைக்கிறதுக்கும் கேது வந்து மறைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ராகு வந்து மறைச்சிச்சுனாக்கா முழுசாகவே இருட்டாயிடும். ஓகேங்களா. சந்திரன் வந்து ராகு வந்து மறைச்சிச்சுன்னா முழுசாக இருட்டாயிடும். ஆனால் கேது வந்து மறைச்சிச்சுனாக்கா பக்கத்தில் நெருங்குச்சுனாக்கா என்ன ஆயிரும், அந்த இடத்துல ஒரு மாதிரி சிகப்பு சாயம் பூசின மாதிரி அந்த நிலா, முழு நிலா பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும், சிவப்பு சாயம் பூசின மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதனால் வந்து அந்த நிலா வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சிகப்பு சாயம் பூசின மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம்
ஒளி இருக்கும். அதனால் கேது வந்து முழுசாக கேதுனால ஆகிற கிரகணம் வந்து முழுசாக ஒளி இல்லை அப்படின்றது மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. அதனால் வந்து கேதுனால ஆகிற கிரகத்தில் கொஞ்சம் ஒளி இருக்கும். சரி, இப்போ வந்து இப்போ நான் சொன்ன விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. சூரியன் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்கிறாருன்னு வைங்க. சூரியன் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்கிறாரு. சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து ஒரு 16 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. 16 டிகிரியில் ஒரு 6 டிகிரியில் இருக்கிறான்னு வச்சுங்க. 6 டிகிரி இப்படி போடுற டிகிரி 6 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வித்தியாசம் வருது? 4 டிகிரி தான் வித்தியாசம் வருது. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகம்? சுக்கிரன் வந்து 9 டிகிரியில் வந்து அஸ்தங்கமாகும். சூரியன்கிட்ட 9 டிகிரியில் அஸ்தங்கமாகும். ஓகேங்களா? அடுத்தது குரு வந்து 11 டிகிரியில் வந்து அஸ்தங்கமாகும். ஓகேங்களா? அடுத்தது புதன் வந்து 13 டிகிரியில் அஸ்தங்கமாகும். அடுத்தது சனி வந்து 15 டிகிரியில் அஸ்தங்கமாகும். அடுத்தது என்னங்க? செவ்வாய்க்கு வந்து 17 டிகிரி. எல்லாம் பாருங்க, இது ஒத்தப்பட 9, 11, 13, 15, 17 இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி. அப்போ இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான், இந்த 5 கிரகங்கள் இருக்குங்களா, பஞ்ச அப்படின்றது 5, இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான் அஸ்தங்க தோஷம் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு 5. அப்புறம் ராகு கேது என்னது? சூரியன் 1, சூரியன் 2, 3, 4, 5, 6 இது ஆறாகி போச்சு. சந்திரன் இருக்குது 7 ஆகி போச்சு. ராகு கேது இருக்குது. மொத்தம் 9 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அஸ்தம தோஷம் கிடையாது, ராகு கேதுக்கும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான் அஸ்தம தோஷம் இருக்குது. அது எந்தெந்த டிகிரியில் வந்து ஆகுன்றது இதை வச்சு தான் பலன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ திடீர்னு வந்து ஒரே இடத்துல வந்து இந்த இடத்துல செவ்வாயும் இருக்குது, செவ்வாயும் ஒரு 3 டிகிரியில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து சனியும் இருக்குது. இப்படிலாம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? சனி வந்து ஒரு 11 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிகிரி வச்சு எந்தெந்த கிரகங்கள்லாம் அஸ்தங்கமாகி போச்சு, எந்தெந்த கிரகங்கள்லாம் அஸ்தங்கம் ஆகலை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த அஸ்தங்க தோஷத்தில் என்ன பண்ணுன்றோ அதையும் நான் சொல்லிடுறேன். அஸ்தங்க தோஷம் இப்போ சூரியன்கிட்ட பாருங்கள், எல்லாம் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்குது. 11, 6, 3. அப்போ சூரியன் வந்து 10 டிகிரி 10 டிகிரியே இப்போ இந்த இங்கே ஏற்றி போட்டிருக்க பாருங்க, இந்த டிகிரிக்குள்ளே வித்தியாசம் வந்துச்சுனாக்கா சூரியன்கிட்ட இந்த மற்ற கிரகங்கள்லாம் பவரை பறி கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து நம்மளுக்கு இந்த தசையில் நம்மளுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்காது. புதன் வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து புதன் வந்து சூரியன் பக்கத்துலேயே இருக்கிறனால அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணும், எப்பயுமே வந்து அது கொஞ்சம் இதாகவே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் பக்கத்துலேயே இருக்கிறனால சூரியன் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுக்கிரன் வந்து அதுக்கு அடுத்தது வருவார். ஓகேங்களா? அதனால் சுக்கிரனுக்கு அஸ்தம தோஷம் உண்டு, புதனுக்கு மட்டும் அஸ்தம தோஷம் இல்லை. இதை மற்ற ஜாதகத்துலேயும் நான் வந்து செக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து புதனுக்கு வந்து அஸ்தம தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே வந்து கமெண்ட் போடுறாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். நிறையா ஜாதகங்களில் பார்த்தாச்சு, புதன் வந்து அஸ்தங்க தோஷம் ஆன இடத்துல நான் அன்றைக்கி ஒரு ஜாதகம் போட்டேன். ஓகேங்களா? ஆனால் அப்போ சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க, மீனத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து புதன் வந்து அஸ்தங்கம் ஆயிட்டார். ஆனாலும் அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த அப்போ வந்து புதன் இந்த மாதிரி நிறையா ஜாதகத்தை வந்து செக் பண்ணியாச்சு. அதனால் புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். அஸ்தங்கத்தை பற்றி சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்தாச்சு.
சாரம்ன்றது ஒன்று பெருசாலும் நீங்கள் இது பண்ணாதீங்க, ஓகேங்களா? சாரம் அதிலெல்லாம் வந்து பெருசாக நீங்கள் வந்து பலன் எடுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரம்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே பலன் எடுங்க, ஓகேங்களா? அது இந்த அஸ்தங்கம், இந்த சஷ்டாஷ்டகம், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நான் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிக்காக சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பலன் எடுங்க. இந்த நட்சத்திர சாரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு போகாதீங்க, ஒரு 3-4 மாதத்துக்கு போகாதீங்க, ஸ்ட்ரைட்டாகவே பலன் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, நல்லா நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பழகிட்டீங்க, பலன் எடுக்கிறதுக்கு நல்லா வருது அப்படின்றப்ப அப்போ வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிற நேரத்தில் மட்டும் அப்போ நட்சத்திர சாரம் என்ன சாரத்தில் இருக்குது, ஒரு கிரகம் என்ன சாரத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து சுக்கிரனே இருக்குன்னு வைங்க, சுக்கிரன் ஒரு இதில் இருக்குது அப்படின்னாக்கா எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து சிம்மம்னே வச்சுங்க, இது வந்து சிம்மம்னே வச்சுங்க, சிம்ம ராசி. சிம்ம ராசியில் வந்து சுக்கிரன் வந்து 5 டிகிரியில் இருக்கிறாரு, 5 டிகிரியில் இருக்கிறாரு, ஓகேங்களா? அப்போ 5 டிகிரியில் இருக்கிறாருன்னா இவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு, சாரம் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கறது தான் நட்சத்திரம். எந்த நட்சத்திரத்தில் அவர் உட்காந்துருக்கிறாரு அதுதான் வந்து சாரம், ஓகேங்களா? அப்போ வந்து 5 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்றப்ப சிம்மத்துக்கு வர உடனே நம்ம உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். சிம்மத்தில் வர நட்சத்திரங்கள் என்னென்ன, மகம், பூரம், உத்திரம், இது 3 வந்துடணும். அப்போ மகத்தில் 4 பாதமும் இருக்குது, அப்போ இங்கே 5 டிகிரி தான் இருக்குது. அப்போ மகம், அப்போ பார்த்தீங்கன்னா மகம் 2வது பாதத்தில் இருக்கு, மகம் 2ஆம் பாதம், 2ஆம் பாதத்தில் இருக்கு. அப்போ வந்து மகம் 2ஆம் பாதத்தில் இருக்கு. எது சுக்கிரன். அப்போ அந்த மகம் வந்து எதுக்கு உண்டான நட்சத்திரம், எதுக்கு உண்டான நட்சத்திரம், அஸ்வினி, மகம், மூலம், ஓகேங்களா? அஸ்வினி, மகம், மூலம். அப்போ எதுக்கு உண்டான நட்சத்திரம் டக்குன்னு வந்துடணும், எதுக்கு, கேதுக்கு உண்டான நட்சத்திரம். அப்போ இந்த இது வந்து இந்த கிரகம் வந்து கேதுவோட இப்படி போட்டுக்கணும். ஒவ்வொரு ஜாதகத்துலையும் இப்படி நீங்கள் போட்டுங்க. கேது வந்து கேது நட்சத்திரத்து மேலே சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இதுதான் சாரம்ங்க. மேலே உட்காந்துருக்காரு இல்லைங்களா, எது மேலே உட்காந்துருக்கிறாரு, இந்த கேதுவோட நட்சத்திரத்து மேலே. நான் ஏற்கனவே சொன்னது பேசிக்காக சொன்ன பாருங்க, நட்சத்திரத்துக்கு மேலே தான் எல்லா கிரகங்களும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போது இதுதான், அப்போ இந்த நட்சத்திரத்து மேலே இங்கே உட்காந்துருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ மகம்ன்றது கேதுவோட நட்சத்திரம், அஸ்வினி, மகம், மூலம், இது 3. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கேதுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு அந்த பெயிண்ட்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, பெயிண்ட்லாம் அடிப்பாங்க பாருங்கள், வாலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க. அது அங்கே ஒரு இது சாரம் ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா. சாரம்னா என்னது, அந்த போஸ்ட்டு மாதிரி இருக்கும், அந்த சவுக்கு போஸ்ட் வரையும் போட்டு அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க பாருங்கள். அந்த மேலே ஏறி நிற்கிறவங்க தான் மனுஷங்க, அவங்க தான் பார்த்தீங்கன்னா கிரகங்கள். இந்த நட்சத்திரன்றது அந்த சாரம், அந்த போஸ்ட்டை போட்டு எல்லாம் கட்டி மேலே ஏறி நிற்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டூல் மேலே நம்ம ஏறி நிற்கிறோம் அப்படின்னா ஸ்டூல் தான் வந்து நட்சத்திரம், மேலே நம்ம நிற்கிறது நம்ம தான் கிரகம். இவங்களாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். அப்போ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நட்சத்திரத்து மேலே தான் கிரகங்கள் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால் சாரத்தை வந்து பெருசாக இது பண்ணிக்காதீங்க. அடுத்தது வந்து சாரன்றது இதுதான், தெரிஞ்சுங்க, பெருசாக இது பண்ணிக்காதீங்கன்றது அதுக்காக அதை விட்டுறக்கூடாது. சாரம் ரொம்ப முக்கியம்தான், இல்லை முக்கியம் இல்லைலாம் சொல்லலை. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 மாதத்துக்கு இப்படியே எடுங்க, அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்துருச்சு அப்படின்றப்ப நீங்கள் சாரத்துக்குள்ளே போகலாம், ஓகே, நட்சத்திரத்துக்கு போகலாம். சரி, அடுத்தது இந்த இணைவை பற்றி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஆட்டிசம் குழந்தைய ஒரு ஜாதகம் போட்டேன். அந்த ஜாதகத்தை போட்டு அது எதுக்காக அந்த ஜாதகம் போட்டேன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஆட்டிசத்துக்கு உண்டான அமைப்பு எப்படின்றது மட்டும்தான் போட்டேன். அதை வந்து விளக்கணும் அப்படின்றதுக்காக போடல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஏன் விளக்கலை, பெருசாக விளக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பெருசாக இல்லை, முழுசாக விளக்கல. ஏன் விளக்கலான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அப்ரூவல் வாங்கலை. அந்த அந்த ஜாதகம் கொடுத்தவங்க வந்து அதை பார்ப்பாங்க, ஓகேங்களா? அதனால் அப்ரூவல் வாங்காமல் நம்ம போட்டோம்னாக்கா அது நல்லா இருக்காது அப்படின்றதுனால அதை பற்றி எதுவுமே சொல்ல. ஆனால் அந்த எல்லா கிரகமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை கிரகம் அதில் உட்காந்துருக்கு? 7 கிரகம் உட்காந்துருக்கு. குரு மட்டும் எங்கே உட்காந்துருக்காரு? மிதுனத்தில் உட்காந்துருப்பாரு, திக்பலமாக உட்காந்துருப்பாரு. லக்னம் வந்து மிதுன லக்னம். சூரியன் வந்து உச்சமாக இருக்காரு, ஓகேங்களா? அடுத்தது மற்ற அத்தனை கிரகமும் இது ரிஷபத்தில் இருக்குது. டிகிரியும் போட்டேன் அன்னைக்கு, எந்தெந்த டிகிரியில் என்னென்ன இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்தெந்த டிகிரி எப்படி எப்படி இருக்குது. அப்போ வந்து இந்த சூரியன் கூட உச்சமானது வந்து க்ளோஸ் கான்டாக்டில் தான் 3 டிகிரி 4 டிகிரி தான் வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் போய் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். யார்? சூரியனும் போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்தாச்சு, க்ளோஸ் கான்டாக்டில் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த டிகிரியை வச்சு என்னென்ன ஆகுன்றதை புரிஞ்சிக்க வேண்டியது தான், ஓகேங்களா? அதனால் வந்து அதை வந்து தனிப்பட்ட முறையில் அந்த ஜாதகத்தை இது விளக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஆட்டிசம் குழந்தைய பற்றி வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களோட ஜாதகத்தை போட்டு அவங்க மனசை இன்னும் புண்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால அதை பற்றி நம்ம சொல்லலை. வேறு ஜாதகங்களை அவங்கள்ட்ட கேட்டுட்டு பண்ணலாம், ஓகேங்களா? சரி, இணைவு அப்படின்றது ஒன்றும் இல்லை, நல்லா கேட்டுங்க. ஒரு 2 கிரகம் வந்து இப்போ எப்படி சொன்னாங்க, அஸ்தங்கம் சொன்னோம் இல்லைங்களா? என்னென்ன சொன்ன அஸ்தங்கத்தில்? சுக்கிரன் வந்து எத்தனை டிகிரியில் வந்து அஸ்தங்கமாக வர்றாரு? 9 டிகிரியில் அஸ்தங்கமாக வர்றாரு. குரு வந்து 11 டிகிரி, புதன் வந்து 13 டிகிரி. அடுத்தது என்னது? சனி வந்து 15 டிகிரியில் அஸ்தங்கமாக வர்றாரு. செவ்வாய் வந்து 17 டிகிரியில் அஸ்தங்கமாக வர்றாரு. அப்போ இவங்கெல்லாம் எத்தனை டிகிரியில் அஸ்தங்கமாக வராங்களோ அதே மாதிரி இங்கே 2 கிரகங்களோட இணைவு எத்தனை டிகிரியில் இருந்தால் இணைவு, எத்தனை டிகிரியில் இருந்தால் இணைவு இல்லை அப்படின்றது நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 8 டிகிரிக்குள்ளே ஒரு 2 கிரகங்கள் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா பிணைந்து விட்டன. 8 டிகிரிக்குள்ளே 2 கிரகங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா பிணைந்து விட்டன அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 13 டிகிரிக்குள்ளே 2 கிரகங்கள் வந்து 13 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இணைந்து விட்டார்கள். இணைந்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்தது 22 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ரெண்டு கிரகத்துக்கும் 22 டிகிரி வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தாலும், அந்த ஒரே ராசியில் இருந்தால் 2 கிரகங்கள் வந்து ஒரே ராசியில் இருந்தாலும் இவங்களுக்கு கேப்பில் வந்து 22 டிகிரிக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் சேரவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் 2 பேரும் சேரவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து 22 டிகிரியில் இருந்தால் இணைவு இல்லை, அவ்வளோதாங்க. இணைவுன்றது அதுதான். இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது தான், ஓகேங்களா? 2 கிரகத்தை வந்து அப்போ இணைவு இருக்குதா இல்லையா, அப்போ இதை வச்சு நம்ம பலன், ஓகேங்களா? சரி, அவ்வளோதான். இணைவை பற்றி அவுட்லைன் சொல்லியாச்சு. ஏன்னா இணைவில் 8 டிகிரிக்குள்ளே 2 கிரகங்கள் வந்து சேர்ந்தாக்கா அவங்க பிணைந்து விட்டன, 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 13 டிகிரிக்குள்ளே வித்தியாசத்தில் இருக்குனாக்கா அவங்க இணைந்து விட்டாங்க. இது என்னது? க்ளோஸ் ஆகிட்டாங்க, இது இணைஞ்சிட்டாங்க. 13 டிகிரிகளுக்கு உள்ளே இருந்தாக்க இணைஞ்சிட்டாங்க. ஆனால் 12 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்களா, 11 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்களா, 10 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்களா, இல்லை 6 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்களா, 3 டிகிரியில் வந்துட்டாங்களா, இல்லை 2 டிகிரி வந்துட்டாங்களா, இல்லை 0 டிகிரி வந்துட்டாங்களா, இதெல்லாம் வந்து அந்த டிகிரியை வச்சு எவ்வளோ டிகிரி உள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க,
எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்மளோட பலன். ஓகேங்களா? ஒவ்வொரு டிகிரிக்குமே பார்த்தீங்கன்னா பலன். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும். ஒரு ராசியில் இது வந்து மீனன்னு வச்சுங்களேன், இல்லை வேறு எதாவது வச்சுங்க. இது வந்து என்னன்னு வச்சுக்கலாம், தனுசுன்னு வச்சுங்க. தனுசில் வந்து சூரியன் வேணாம். ஏன்னா சூரியன் போட்டால் நீங்கள் உடனே அஸ்தத்துக்கு போயிடுவீங்க. அதனால் வந்து இது வந்து நம்ம எதை சொல்கிறோம், இணைவை தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் அங்கே அதுக்கு இணைவு இருக்குது சூரியன். பட் இருந்தாலும் சூரியனாக்கா டக்குன்னு அஸ்தகத்துக்கு நீங்கள் போயிடுங்க. அதனால் இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ வந்து செவ்வாய் இங்கே இருக்குது, புதன் இங்கே இருக்குது. இப்போ செவ்வாய் புதன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து 0 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நான் சொன்னது வந்து அந்த அஸ்தங்கத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அஸ்தங்கத்தில் வந்து அந்த வித்தியாசம்தான். அந்த 9 சுக்கிரனுக்கு 9 டிகிரி, அதே மாதிரி வந்து குருவுக்கு வந்து 11 டிகிரி, புதனுக்கு 13 டிகிரி சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி டிகிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக வந்து கீழே மட்டும்தான் மேலே கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கூடாது. புரியுதுங்களா? கீழேனாக்கா என்னது கோடு இருக்குது அப்படின்னாக்கா சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 டிகிரியில் இருக்குன்னு வைங்க. ஒரு இது வந்து 29 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது வந்து சூரியன் வச்சுங்க, அஸ்தங்கத்தில் சொல்கிறேன். சூரியன் வந்து 11 டிகிரியில் இருக்கிறாரு. இந்த 29ல் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே வந்து வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? இதில் ஒரு 8, மொத்தம் 18 டிகிரி வித்தியாசம் வருது. இப்போ 18 டிகிரி வித்தியாசம் வருது அப்படின்னோன்னா நம்ம அந்த இது கீழே தான் வருது அப்படின்னு நினச்சிக்கூடாது. அதான் நீங்கள் எப்படி நினச்சிக்குவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 29 சூரியன் வந்து 29, இது வந்து இதில் செவ்வாய்னே வச்சுங்க. செவ்வாய் வந்து 11 டிகிரி அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டு அப்போ 18 வருது, இதுதான் அஸ்தங்கம். சூரியனை தாண்டி போனாலும் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறது. இப்போ சூரியன் வந்து இப்படி இருக்கிறாரு. இப்போ வந்து இது ஏதோ ஒரு சுக்கிரன்னே வச்சுங்க. சுக்கிரன் வந்து அப்படியே நெருங்கிட்டார். ஓகேங்களா? நெருங்கி இப்போ ஒரு 3 டிகிரியில் 4 டிகிரியில் இருக்கிறாரு, வந்து நெருங்கி நிற்கிறாரு 3 டிகிரியில் நின்ட்டாருனாக்கா இது டைரெக்டாக அஸ்தங்கம். ஓகேங்களா? இதே வந்து சுக்கிரன் 6 டிகிரியில் இருக்கிறாரு, இவர் வந்து சூரியன் வந்து 3 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணிட்டாரு, உள்ளே வந்து போயிட்டு வெளியே வந்துட்டார். அந்த அஸ்தங்க தோஷத்துக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டார். 6 டிகிரி இருக்கிறனால சுக்கிரன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. என்ன இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னு தெரியலையே. சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து 0 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா இங்கே வந்து இணைவை பற்றி சொன்னேன். ஓகே, எத்தனை டிகிரி? 8 டிகிரி. 8 டிகிரின்றது நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. 13 டிகிரின்றது லைட்டாக டச்சாக இருக்குது. அதான் சொல்ல வந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 0 டிகிரியில் இருக்குங்களா, இங்கே வந்து 13 டிகிரியில் இருக்குதுன்னு வைங்க. இல்லை இப்படி கூட வச்சுங்க. இது 13 டிகிரி. இவங்க வந்து 0 டிகிரி. இதில் வந்து ராகு உள்ளே வந்துட்டாருன்னு வைங்க. ராகு வந்து உள்ளே வந்துட்டார். இவர் வந்து 13 டிகிரி இல்லை 12 டிகிரியில் இருக்காருன்னு வைங்க. ராகு வந்து 12 டிகிரியில் இருக்கிறார். இந்த இடத்துல செவ்வாவே இல்லை. ஏன்னா 3 போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 டிகிரிக்குள்ளே இருந்தாக்கா இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். 22 டிகிரிக்கு மேலே இருந்தாக்கா இணைவு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வித்தியாசம் 12 டிகிரி இல்லை 13னே வச்சுங்க. 13னே வச்சுங்க. நம்ம தான் 13 டிகிரிக்கு மேலே போனால் இணைவு இருக்குது, ஆனால் அது பெருசாக பாதிக்காது அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
ஓகேங்களா, பெருசாக பாதிக்காது. ஆனால் இந்த இடத்துல 13 டிகிரின்றப்ப லைட்டாக டச் ஆகிருக்கு, இணைவில் வந்து லைட்டாக டச் ஆகிடுச்சு. அப்போ இதோட பாதிப்பு லைட்டாக இருக்கும். ஓகே, இதோட பாதிப்பு லைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த ஒவ்வொரு டிகிரியை வச்சு தான் நம்மளோட பலனுங்க. அதனால் வந்து பார்த்துங்க. சரி, ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் ஒன்று போடுவோம். ஓகேங்களா, ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். சரி, நான் டிகிரியும் போட்டுறேன். ஓகேங்களா, 13 19 ஒரு நிமிஷம் இருங்க.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன லக்னம்? லக்னம் வந்து கடக லக்னம், 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அடுத்தது 6ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசில் வந்து யார் இருக்கா? சூரியன் புதன் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரவுண்டு போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ரவுண்டு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த நட்சத்திரத்தில் இருக்காங்கன்றது அர்த்தம். ஓகேங்களா? இந்த பேசிக்காக இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் புரிஞ்சுக்கிங்க, வேறு வழி இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் புதனும் இருக்காங்க. அடுத்தது சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இங்கே குருவும் கேதுவும் இருக்கிறாங்க. இங்கே சனி இருக்கிறாரு. இங்கே சந்திரன் வந்து உச்சமாக இருக்கார். ஓகேங்களா? அப்புறம் இன்னும் இதில் வந்து எந்த ஒரு ஜாதகத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும், என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரகத்தில், ஒரு ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு லக்னம், லக்னாதிபதி. இந்த ஜாதகரோட அப்பா வந்து நேற்று ஃபோன் பண்ணாருங்க. சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சார் என் பொண்ணுக்கு வந்து பலன் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அனுப்பிச்சி வச்சுட்டு சரிங்க சார் நான் நாளைக்கு வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அதனால் வந்து நேற்று நைட்டு சாயந்தரமாக சொன்னேன். அவர் வந்து என்ன கேட்டார்னு கேட்டிங்கன்னா, பொண்ணோட படிப்பு, மேரேஜு, ஃப்யூச்சர், இது மட்டும் தான் கேட்டார். சரி, வந்து நம்ம இந்த விஷயத்தை, இந்த ஜாதகத்தில் நம்ம என்னத்தை பார்க்கணும்? லக்னம்ன்றது என்னது? கடக லக்னம். ஓகேங்களா? கடகம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. கடக லக்னம் வந்து எந்த சாரம் வாங்கியிருக்கு? சனி சாரம் வாங்கியிருக்கு. சனி சாரம்னாக்கா அதையும் தெரிஞ்சுங்க. சனி சாரம்னாக்கா அங்கே என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு? சனியோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? பூசம். ஓகேங்களா? பூச நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி யார்? லக்னத்தை சொல்லியாச்சு. லக்னாதிபதி யார்? அந்த வீட்டோட அதிபதி. ஓகேங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த வீட்டோட அதிபதி. அந்த வீட்டோட அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் எங்கே இருக்கார்? அவர் 11ல் போய் உச்சமாயிட்டார். 11 தான் உச்சமாவார். ஓகேங்களா? ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சமாவார். அவரோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? சந்திரன் நட்சத்திரத்திலே இருக்கிறார். சந்திரன் சாரம் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? சந்திர நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்கிறாரு. அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்? இது சந்திரனோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி. சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம். சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா எது? ரோஹிணி. அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் உக்காந்துருக்காரு. இங்கே பூச நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது லக்னம், லக்னாதிபதி சந்திரன். இவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ஜாதகம் வெயிட்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது. ஒரு லக்னம் வந்து சுத்தமாக இருக்குது, எதுவும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் வந்து உச்சமாயிட்டார். அப்போ லக்னமும் நல்லாயிருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு. அப்புறம் ராசி எப்படி இருக்காருன்னு பார்த்தாக்க, ராசி தான் யார்? சந்திரன் எங்கே நிற்கிதோ அதான் ராசி. அந்த ராசி அதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க. ராசி அதிபதி எங்கே இருக்காரு? கரெக்டாக வந்து மகர வீட்டில், சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு சுக்கிரன். ஓகேங்களா? சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அவர் எத்தனை டிகிரியில் உட்காந்துருக்காரு அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். இது வந்து சூரியனுக்கு உண்டான நட்சத்திரத்தில் யார் உட்காந்துருக்கா? சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அப்போ சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம் அது அங்கே என்னது? சூரியனுக்கு உடனே வந்துடணும். மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? என்னென்னது? சூரியனுக்கு கார்த்திகை, உத்திராடம். ஓகேங்களா? அப்போ இந்த மகரத்தில் வந்து எந்த நட்சத்திரம்? சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம் அங்கே இருக்குது உத்திராடம். ஓகேங்களா? உத்திராடத்தில் வந்து இங்கே 3-4 பாதம் வரும். இது 2-3 இது வந்துடும். ஏன்னாக்கா இங்கே இந்த இடத்துல வந்து மூலம், பூராடம்,
உத்திராடம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 பாதம் வந்து அங்கே வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்னென்ன வருது? மூலம், பூராடம், உத்திராடம். அப்போ இங்கே சூரியன் கொண்ட நட்சத்திரம் என்னது? உத்திராடத்துக்கு முதல் பாதம் மட்டும் இங்கே இருக்கும். இங்கே 4 பாதம், பூராடத்துக்கு 4 பாதம் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூலத்துக்கு 4 பாதம் வந்துடும். மொத்தம் 9 பாதம். 9 பாதத்தில் முதல் பாதம் மட்டும் இங்கே போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 3 பாதம் பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 4 இந்த 4 பாதமும் இந்த 3 பாதமும் இங்கே வந்துடும். இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், எழுதிட்டு இருக்கக்கூடாது, இல்லை மனசுலேயே வச்சுக்கணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதுறேன். ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே இருக்கிறாரு ராசி அதிபதி, இங்கே உட்காந்துருக்காரு. சரி, இப்போ பலன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் கேட்ட விஷயம் என்ன கேட்டான்? ஃபஸ்ட்டு படிப்பை பற்றி கேட்டார். படிப்பை பற்றி கேட்டார் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம படிப்புனா எங்கே போகணும்? 4ஆம் வீட்டுக்கு போகணும். படிப்புன்றது அங்கே தானே இருக்குது, கல்வி. அப்போ 4ஆம் வீடு எங்கேன்னு பார்க்கணும். எங்கே? 1, 2, 3, 4 இங்கே வரும். இங்கே இந்த வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? கரெக்டாக 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. சரி, அடுத்தது 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் கூடவே வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு. சரி, அவர் எந்த வீட்டுக்கு அதிபதி? இந்த வீட்டுக்கும் அதிபதி, இந்த வீட்டுக்கும் அதிபதி. அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் அதிபதி, இந்த வீட்டுக்கு 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி, 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன். அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீடு, இப்போ படிப்பு அப்படின்னாக்கா 4ஆம் வீடை பார்ப்போம், வேலையை அப்புறம் அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து படிப்பு வந்து 4ஆம் வீடை பார்த்தோம்னா சுக்கிரன் இங்கே உட்காந்துருக்காரு. சுக்கிரன் இங்கே உட்காந்து எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா நேராக லக்னத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ லக்னம் 13 டிகிரியில் இருக்குது. அப்போ சுக்கிரன் வந்து 6 டிகிரியில் இருக்கார். அப்போ பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. அதனால் வந்து அவங்க லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது. அடுத்து செவ்வாய் 23 டிகிரி. அப்போ 23 டிகிரினாக்கா உங்களுக்கு இதுக்கு இது எவ்வளோ வித்தியாசம் வருது? 23ல் 6 போச்சுனாக்கா 17 டிகிரி. அப்போ 17 டிகிரி வித்தியாசம் வருது. ஆனால் 17 டிகிரி வித்தியாசம் வந்தாலும் அதிக சுபத்துவமாக இல்லை. இது செவ்வாய் வந்து உச்சமாயிருக்காரு, ஆனாலும் அதிக சுபத்துவமாக இல்லை. இங்கே வந்து சனியும் குருவும் வந்து பரிவர்த்தனையில் இருக்காங்க. ஓகேங்களா? அது இப்போ வேண்டாம், சொல்கிறேன். படிப்பை பற்றி மட்டும் பேசுகிறோம். அப்படின்றப்ப சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அதிக சுபத்துவம் இல்லை. ஏன் அதிக சுபத்துவமாக இல்லை? 17 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. நம்ம 22 டிகிரிக்கு மேலே போனால் தான் இணையவே கிடையாது. ஆனால் இங்கே லைட்டாக இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்றப்ப இவங்க என்ன படிப்பாங்க? அதே மாதிரி இங்கே படிப்புக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு. படிப்புக்கு உண்டான காரகன் யார்? புதன். புதன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு? 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ 6ஆம் வீடுன்றது என்னது? 6ஆம் வீடுன்றது கடன், நோய், எதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரே நல்ல விஷயம் நடக்கும். என்ன நல்ல விஷயம் நடக்கும்? வேலை. ஓகேங்களா? அப்போ வேலை. அப்போ புதன் சம்மந்தப்பட்ட வேலை அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து 25 டிகிரி போயிட்டாரு. அப்போ 25 டிகிரினா புதன் வந்து 2 டிகிரியில் இருக்காரு. அப்புறம் 25ல் 2 போச்சுனாக்கா 23. அப்போ 22 டிகிரிக்கு மேலே போனால் என்ன அர்த்தம்? இணையவே இல்லை. அப்போ சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு இணைவு கிடையாது. அப்போ புதன் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் சூரியனும் இருந்தாலும் 2 பேரும் இணைவு இல்லை, ஆனாலும் சுபத்துவமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? சுபத்துவமாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள். 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே? யார்? குரு. குரு இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? 8ல் போய் உட்காந்துருக்காரு. 6ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல் உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தாலும் சுபத்துவம். ஓகேங்களா? இதுவும் குரு வீடு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீடு. ஆனால் போய் குரு போய் அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? ஆக சனி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு. ஆக ஒன்றுக்குள்ளே ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சுபத்துவமாக வருது. ஆனால் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப, இந்த படிப்புன்ற விஷயத்தை பார்க்குறப்ப டிகிரி வைஸ் பார்க்குறப்ப என்ன ஆகுது? செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு வந்து அவ்வளோ இது இல்லை. ஓகே, அப்போ இந்த மாதிரி செவ்வாவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா நேராக லக்னத்தை பார்க்குறாங்க. அப்படின்னா செவ்வாய் சுபத்துவம் ஆகிட்டாரு, உச்சமாக இருக்கிறாரு. அப்படின்னா கண்டிப்பாக அவங்க புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு வந்து 2ஆம் தரம். 2ஆம் தரம் வந்து புதன் சம்பந்தப்பட்டது. புதனும்
சனியும் புதனும் சனியும் வந்து 2ஆம் நிலை. 2ஆம் நிலைன்றது என்னது? புதன்றது என்னது? மேத்தமெட்டிக்ஸு, அடுத்து சாஃப்ட்வேரு, ஐடி, இது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே அப்படி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதன். அடுத்து சனி பார்த்தீங்கன்னாக்கா அழுக்கு சம்மந்தப்பட்டது. அடுத்தது என்னது? இரும்பு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சனியோட இது. புதன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே. அப்போ 2ஆம் நிலையில் வந்து அவங்க இது படிப்பாங்க. ஆனால் முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மருத்துவம் படிப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மருத்துவம் படிப்பாங்க. ஃபஸ்ட்டு நிலையில் வந்து மருத்துவம், 2வது நிலையில் வந்து சனி புதன் 2 பேருமே வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து நம்ம சொல்லியாச்சு. ஆனாலும் இவங்க எம்பிபிஎஸ் போய் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது எம்பிபிஎஸ் அவங்க ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பணம் செலவு பண்ணி போய் மெரிட்டில் இல்லாமல் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி போய் சேர்ந்துருக்காங்க. ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாக்கா செவ்வாய் வந்து சுக்கிரனோட டிகிரி வைஸ் பார்த்தோம்னாக்கா 17 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறனால இணைவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அதிக சுபத்துவம் ஆகலை அப்படின்னு முன்னாடியே சொன்ன பாருங்க. அதிக சுபத்துவம் இல்லை, அதனால் அங்கே பணம் கட்ட வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ இந்த செவ்வாயோட படிப்பு வந்து லக்னத்தை செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இல்லை இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னது? லக்னன்றது யார்? அவர் தான். லக்னம்ன்றது நாம். அப்போ இந்த லக்னத்துக்காரங்க வந்து இவர் சுக்கிரன் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பார்க்கறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? கண்டிப்பாக அவங்க டாக்டர் படிப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி சாரத்தில் லக்னம் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய், சூரியன், சனி இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்றாங்க. 2வது வந்து சனி வீட்டில் குருவும் இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டத்துக்கு வெளியே போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் இருக்கிறது வந்து இப்படியே போட்டுக்கிட்டேன் நான். ஓகேங்களா? நவாம்சத்தில் இருக்கிறத வெளியே போட்டேன். ஏன்னா இங்கே நம்மளுக்கு இது இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லாதனால இன்னொரு கட்டம் போட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டத்துக்கு வெளியே எந்தெந்த கிரகம் இருக்குன்றதை போட்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா சனி நவாம்சத்தில் சனி இருக்கிறாரு. அப்போ ஒரு சுபத்துவம் சனி, செவ்வாய், அப்புறம் சூரிய நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார். சூரியன் எங்கே இருக்கிறாரு? கரெக்டாக இப்போ 25 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் மிங்கிள் ஆகிறாரு. அவரும் 25 டிகிரி இருக்கிறனால அவரும் மற்ற உள்ளே வராரு. அப்போ எல்லாமே ஒரு சூரியன், ஒரு குரு. இப்போ குரு வந்து சுக்கிரன் சாரத்தில் இருக்குது. அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? இது குரு வந்து செவ்வாய் சாரத்தில் இருக்கிறாரு. அப்போ நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து அங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவும் சுபத்துவம், இந்த ஏரியா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட சனி சேர்ந்தனால இதாகி போச்சு. 2வது வந்து இங்கே சனி, எல்லாமே சனி பாருங்கள், இது 3 தான் சேருது. சனி, செவ்வாய், அடுத்தது சூரியன், குரு, சுக்கிரன் இவங்க எல்லாமே வந்து சேர்றனால டோட்டலாக சுபத்துவமானால அவங்க முதல் தரமான டாக்டர், மருத்துவம். ஓகேங்களா? அதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா செவ்வாய் வந்து உச்சமாயிட்டனால, செவ்வாய் உச்சமாக இருந்தாலுமே குருவும் பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஏன்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா ஒன்று சுக்கிரன் இல்லைன்னா இவர் குரு, இவங்க 2 பேரும் என்ன ஆகணும்? சுபத்துவப்படுத்தணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து சுபத்துவம், பாவத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆதிபத்தியம், காரகத்துவம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா எல்லாம் ஒன்றுக்குள்ளே வந்து எதுவுமே வந்து ஒரு தப்பான இதில் இல்லை. நட்சத்திர சாரமாக இருக்கட்டும்,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்களா கிரகங்களோட இது. ஆனால் இந்த கிரகத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதிரியாக இருக்குது. 6-8 வருது நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்குது. அதை நான் எழுத முட்டேன் பாருங்க. இப்போ ராகு தசை சூரிய புக்தி, ராகு சூரிய புக்தி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கு? 2025 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. 2025 ஆகஸ்ட் 2025. ஓகேங்களா? 2025 வரைக்கும் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராகு சந்திரன், இது எவ்வளோ நாள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆகஸ்ட்டு 2025 டு 27 பிப்ரவரி அப் டு 2025 பிப்ரவரி அவ்வளோ நாள் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு செவ்வாய் வந்து அப் டு 2028 பிப்ரவரி அப் டு 2028 பிப்ரவரி. ஓகேங்களா? இப்படி நடக்குது. இப்போ இந்த 3 தசையும் எப்படி இருக்கும், 3 புக்தியும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த ராகு சூரியனில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சூரிய புக்தி பார்க்கணும். அப்போ சூரியன் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். சூரியன் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு 6ல் இருக்கிறாரு. சரி, அந்த இதை பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறாரு. எது? 0 டிகிரி. இருந்தாலும் பார்வை வந்து பெருசாக இல்லை. ஏன்னா ராகு வந்து 19 டிகிரியில் இருக்கிறாரு. பார்வை வந்து பெருசாக இல்லை, பட் இருக்குது, ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இந்த இடத்த பார்க்குறது ரொம்ப இது. அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து 7ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு. அடுத்து 9ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு? இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பார்வையும் குருவோட பார்வை பாருங்க, 1 2 3 பார்வை இருக்குது. அப்போ 3 பார்வைங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் லிங்க் ஆகுது. சூரியனும் லிங்க் ஆகுது, அடுத்து சுக்கிரனும் லிங்க் ஆகுது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதனும் லிங்க் ஆகுது. அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது அவங்க படித்தாங்கனாக்கா மருத்துவ சம்மந்தப்பட்டது தான் படிப்பாங்க. ஓகேங்களா? அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வந்து மருத்துவம் படித்தாலும் ஃப்யூச்சரில் வந்து புதனோட ஆதிக்கத்தில் அவங்க வேலை செய்வாங்க. அப்படின்னா புதன் என்னது? எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது விஷயம் இல்லாமல் அவங்க மருத்துவ தொழில் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேன்றது எலக்ட்ரானிக்ஸு. அடுத்தது இசிஜி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இந்த மிஷின் சம்மந்தப்பட்டது அத்தனை பரிசோதனை செய்கிற அத்தனை இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா என்னது? எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் உதவியோட அவங்க மருத்துவ தொழில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டதை முடிச்சாச்சு. ஓகேங்களா? வேறு என்ன சொல்லலாம் இவங்க இதில்? அடுத்த தசை வந்து குரு. இப்போ உங்கள் சந்திரன் சூரியனில் வந்து பிரித்து விடும். இப்போ 2025 வரைக்கும் நடக்குது. இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2025 வரைக்கும் நடக்குது. அப்போ சூரியன் வந்து அவங்க ஃப்யூச்சரில் வந்து பிஜி படிக்கிறதுக்காக அவங்க வெளியே போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல சூரிய புக்தியில் வந்து பிரித்து விட்டு அவங்க வெளியே போகிறதுக்கு கிளம்புவாங்க. அதுக்கு சந்திரன் வந்து உதவி புரிவார். ஏன்னா சந்திரன்னாவே நீர் கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடல் தாண்டி வெளியே போய் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. 2வது செவ்வாயில் பார்த்தீங்கன்னாக்கா மேற்படிப்பு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க படிக்கிறதுக்கு உண்டான செவ்வாய்க்கு உண்டான இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் மேலே படிப்பாங்க. அப்படின்னா என்ன? செவ்வாய்க்கு உண்டானது இந்த சர்ஜரி சம்மந்தப்பட்டதுலேயே வந்து போவாங்க. இன்னும் சில எக்ஸாம்லாம் வந்து எழுதணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா என்னது? அவங்க ஃபாரின் போவாங்க. ஃபாரின் போகிறதுக்கு துணை புரிகிறது சந்திரன். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய். எதுக்காக துணை புரிஞ்சு ஃபாரினில் போய் அவங்க செவ்வாய் சம்மந்தப்பட்டது மறுபடியும் படிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? அவங்க ஃபாரின் போகிறதுக்கு என்ன அமைப்புங்க? 8 12 சுபத்துவம் பாருங்கள். 6 8 12 3மே சுபத்துவம் பாருங்கள். 6 1 6 8 12 3மே பார்த்தீங்கன்னா சுபத்துவம். எப்படி சுபத்துவம்? இங்கே 12 சுபத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டு அதிபதி குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே சுபத்துவம் ஆகிட்டாருங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீடு குரு இருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்குது.
12ஆம் அதிபதி வந்து இங்கே இருக்கிறாரு. எல்லாம் சுபத்துவம். ஓகேங்களா? சுபத்துவம் தான். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி அந்த மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனி சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது, ஸ்கேன் கீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு சம்மந்தப்பட்டது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ இரும்பு ப்ளஸ்ஸு புதன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எல்லாம் வந்து என்னது, கத்தி எல்லாம் இரும்பு தானே. அப்போ பிளட்டு வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3மே மிக்ஸ். அப்போ என்னென்ன மிக்ஸ் ஆகுது, சனி, செவ்வாய், அடுத்தது புதன், இது 3மே வந்து மிக்ஸ் ஆகிறனால அவங்க கண்டிப்பாக டாக்டர் தொழிலில் வந்து நல்ல விதமாக போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் வந்து 25 டிகிரியில் வந்து இங்கே போனனால அதிலே வந்து டாப் லெவலில் போவாங்க. இந்த வீடு பகை வீடு தான், சூரியனுக்கு இந்த வீடு பகை வீடு தான். ஏன்னா 25 டிகிரி இருக்குனால இங்கே 5 டிகிரி தான் இருக்குது, மற்றது இங்கே இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அது பகை வீடாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ சனியும் சுபத்துவம். அப்போ சனியோட பார்வை சந்திரனுக்கு இருக்குது. ஓகேங்களா? சந்திரனுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது, எங்கே 7 நேராக இங்கே பார்க்குறாரு. அடுத்து 10ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. ஆனால் பார்த்தாலுமே சனியோட பார்வை வந்து கெடு பார்வை கிடையாது. ஏன் கெடு பார்வை இல்லை, குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கிறாங்க, அங்கே சுபத்துவம் ஆகிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனியோட பார்வை வந்து கெடு பார்வை கிடையாது, கெடுதல் பண்ணுற பார்வை கிடையாது. அப்போ வந்து இவங்களுக்கு எதுவுமே கெடுக்காது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன சொல்லலாம், அந்த குரு கேது இருக்கிறனால அது கேல யோகம். கேல யோகம்ன்ற என்ன தெரியலைங்களா, கோடீஸ்வர யோகம். அடுத்தது வந்து வேறு என்ன சொல்லலாம், இந்த 6, 8, 12 தங்களுக்குள்ள இடம் மாதிரி இருந்தாலோ இல்லை அவங்கவங்க அங்கங்கே வந்து வலு பெற்றாலோ என்னது விபரீத ராஜயோகம், கோடீஸ்வர யோகம், அந்த மாதிரிலாம் இது வருது இல்லைங்களா. கோடீஸ்வர யோகன்றது கேல யோகம், விபரீத இது ராஜயோகம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் படித்து கிடிச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவலில் போகிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து காத்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம் வந்து 5ஆம் இடம். ஓகேங்களா? 5ஆம் இடம் வந்து யார், செவ்வாய். 5ஆம் வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு, 7ல் போய் உட்காந்துருக்காரு. கூட சுக்கிரன் இருக்கிறாரு, செவ்வாய் உச்சமாக இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கே செவ்வாய் சம்மந்தப்பட்டதில் கொடி கட்டி பிறப்பாங்க, அவங்க டாப் லெவலில் வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது இப்போ படிப்பை பற்றி நான் ஓரளவு சொல்லியாச்சு. சரி, அடுத்தது அவங்க அம்மா பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் உச்சமாக இருக்கிறாங்க, 11ஆம் வீட்டில் உச்சமாக இருக்காங்க. ஓகே, அவங்க அப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்க அப்பாவோட இடம் வந்து 9ஆம் இடமா இருந்தாலும் 9ஆம் இடம் இருக்குது. 9ஆம் இடத்துல வந்து யார் இருக்கா, சனி இருக்காரு. நான் கேட்டேன் அவங்க அப்பாட்ட, நீங்கள் சனி சம்மந்தப்பட்ட தொழில் தான் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், இது சனி சம்மந்தப்பட்ட வேலை தான் செய்கிறேன், மெக்கானிக்கலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுவும் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா அப்பாவுக்கு உண்டான இடம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா 6, 8 வர்றாரு. சனியிலேருந்து இங்கே 6, இங்கே அப்போ சஷ்டாஷ்டகம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சஷ்டாஷ்டகம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இது அமைப்பில் இருக்கிறாரு. இருந்தாலும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அம்சத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி எப்போ வந்து உங்களுக்கு சூரியன்லாம் எப்போ சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அப்படின்னு சொன்னேன். என்ன தான் வந்து குரு வந்து இங்கே ராகுவை பார்த்தாலுமே ராகு வந்து எப்பயுமே ராகு சனியும் வந்து இருக்கிற இடத்த கெடுத்து தான் பலன் செய்வாங்க. அது சுபத்துவமாக இருக்கா பாவத்துவமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கெடுபலனை வந்து குறைச்சி பண்ணுவார். ஓகேங்களா? நல்லா ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு, ஒரு 3 டிகிரிக்குள்ளே நல்லா பார்க்குறாரு அப்படின்னாக்கா அங்கே நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் நல்ல விலகி பார்க்குறாங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் மாறும். அதனால் அவங்க அப்பா வந்து 2ஆம் வீட்டில் ராகு அப்படின்றப்ப அவங்க இந்த ஜாதகருக்கு மேரேஜும் பார்த்திங்கன்னா டிலே ஆகி தான் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மேரேஜ் அப்படின்னாவே 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இது 3த்தையும் பார்க்கணும். இது 3த்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் இப்படி இருக்குது. 7ஆம் இடம் மேரேஜுக்கு உண்டான இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் செவ்வாய். அதே தான் அந்த படிப்புக்கு சொன்னது தான் இங்கே. அப்போ வரக்கூடிய கணவர் வந்து டாக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? வரக்கூடிய கணவர் வந்து டாக்டராக இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகம். அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட நான் சொன்னது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் கொஞ்சம் சூரியன் எப்பப்பெல்லாம் நீங்கள் சம்மந்தப்படுதோ அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் எங்கே இருக்கிறாரு, 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு.
லக்னத்துக்கு 6ல் இருக்கிறாரு, 25 டிகிரியில் இருக்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து சூரியன் எப்பப்போ சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வேறு என்ன சொல்லலாம்? எல்லாம் கச்சா மச்சான் எழுதியிருக்கனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். இந்த நட்சத்திரம் வந்து இந்த சாரம் எந்த சாரத்தில் உட்காந்துருக்குது அப்படின்றதுக்காக தான் இப்போ அந்த சின்னதாக ரவுண்ட் போட்டுருக்கிறேன். அதை பார்த்துங்க. அவ்வளோதான். குரு பார்வை, செவ்வாய் பார்வை. நான் எதுக்காக அவங்க அப்பா நான் சொன்னேன் அப்படின்னா, என்னதான் செவ்வாயும் சனியும் சுபத்துவமாக இருந்தாலுமே செவ்வாய் சனி பார்வை படுற எல்லாமே வந்து ராகு மேலே படுது. ஓகேங்களா? எல்லாமே ராகு மேலே படுது. இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக ஸ்பெஷல் பார்வை இருக்கு இல்லைங்களா? சிறப்பு பார்வை. செவ்வாய்க்கு வந்து யாருக்குமே இல்லாத பார்வை 8ஆம் பார்வை வந்து செவ்வாய்க்கு மட்டும்தான் இருக்குது. அந்த பார்வை பாருங்கள், செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது, இங்கே படுது 7ஆம் பார்வை. அப்போ இந்த செவ்வாய் எப்போ வந்து, ஏன்னா செவ்வாயும் ராகும் பார்த்தீங்கன்னா இங்கே சஷ்டாஷ்டகம், ராகு செவ்வாய் புக்தி, அப்போ சஷ்டாஷ்டகம். அப்போ வந்து இந்த டைமில் அவங்க அப்பா வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது அமைப்பு. அது இல்லாமல் வந்து இந்த ஜாதகருக்கே பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு அப்படின்றப்ப சஷ்டாஷ்டகம் அப்படின்றப்ப வெளியே போய் படித்தாலும் இருந்தாலும் ஒரு சில சங்கடங்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா? அது என்னன்றது ப்ராக்டிக்கலாக அவங்க பார்ப்பாங்க, அது பார்த்துங்க. அடுத்தது வந்து அந்த சனி பார்வை சொல்லியாச்சு, செவ்வாய் பார்வை சொல்லியாச்சு, குரு பார்வை சொல்லியாச்சு. அடுத்தது சுக்கிரன் பார்வை சொல்லியாச்சு, புதன் பார்வை அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டை பார்க்குறாரு. ரெண்டாவது சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா அதி நண்பர்கள் அவருங்க. என்னதான் இருந்தாலும் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இது விலகி தான் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், ஓரளவுக்கு சொல்லியாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய கணவர் வந்து டாக்டர். அவங்க எப்போ திருமணம் ஆகும், எந்த தசையில் ஆகும், எந்த புக்தியில் ஆகும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இவங்களுக்கு ராகு தசை செவ்வாய் புக்தி முடிஞ்ச உடனே கொஞ்சம் லேட் மேரேஜ் தான். ஏன் அப்படின்னா 2ல் ராகு இருக்குது. 2ல் ராகு, அதாவது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இதிலெல்லாம் ராகு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக டிலே பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு வந்து எதை இது பண்ணி நம்ம போயிட்டுருக்குறாங்களோ அவங்க திங்கிங் ஃபுல்லாக அதில் நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்ல மேலே வரணும், அவங்க திங்கிங் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். மேரேஜில் மெச்சூரிட்டி இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் ராகு கேது இந்த செவ்வாய் சனி இவங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ஏன் வந்து டிலே பண்ணி பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து 25 வயசில் வர மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து தான் வரும். ஓகேங்க? ஒரு 25 வயசில் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டாக இருக்கிறாங்களோ, மெச்சூரிட்டி இருக்குதோ, அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு எப்போ வரும்னா 27, 28, 29, 30 வயசில் தான் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி. 25, 26 வயசில் இருக்கிற மெச்சூரிட்டி 29, 30 வயசில் தான் வரும். அதனால் அப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அப்போ தான் பண்ணணும். கல்யாணம் நடக்குன்றல இப்போ கூட நம்ம இது நினச்சா பண்ணலாம், அதுக்கு உண்டான அமைப்பும் வரும். இந்த மாதிரி வந்து ராகு இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு 7ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருக்குது, உச்சமாக வேறு இருக்குது. என்னதான் சுபத்துவமாக இருந்தாலும் 7 தானே. ஓகேங்களா? ஒரு சில இடத்துல வந்து சுபத்துவம் எடுபடாது, நம்ம அதை வந்து கணக்கில் வச்சுக்கூடாது. அதுக்கு உண்டான அமைப்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் 6, 8 இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்தாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா சுபத்துவம் இது எடுபடும். இது வந்து நம்மளுக்கு இந்த சுபத்துவம் வந்து ஒத்து வரும். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த அளவு சுபத்திரத்தில் ஒரு அமைப்பு இருக்கும், ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஒத்து வராது. அங்கே ப்ராப்ளங்கள் நடக்குது. நேற்று கூட இது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன். அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டாஷ்டகமாக தான் இருக்குது, குருவும் இதுவும் சஷ்டாஷ்டகமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து இங்கேயும் பாருங்கள் சஷ்டாஷ்டகம் தான், லக்னமும் குருவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, சஷ்டாஷ்டகம் தான். இருந்தாலும் இந்த டோட்டல் அமைப்புகளை பார்க்குறப்ப அவங்க நல்லா போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேரேஜ் வந்து 30 வயசில் தான் குரு தசை சுயபுக்தியில் கண்டிப்பாக அவங்களுக்கு மேரேஜ் நடந்துடும். ஓகேங்களா? அப்போ தான் பண்ணணும். அப்போ பண்ணால் தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எல்லாம் பார்த்திங்கன்னா 6, 8ஆகவே வரும். இந்த மாதிரி 6, 8ஆக வருது, சுபத்துவமாக இருக்குதுனாக்க அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மறைவு ஸ்தானத்தில்
இருக்கிற சுபகிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் நடக்கும். இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியாக பண்ணும், காரக ரீதியாகவும் பண்ணும். அங்கே சுபத்துவம் மட்டும்தான் விதிவிலக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். வேறு என்ன சொல்லணும் இதை பற்றி? அவங்களுக்கு படிப்பை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து அவங்க அப்பா பற்றி ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. அவங்க அம்மாவை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லி, அவங்க அம்மா ஓகே நல்ல இடத்துல உச்சமாக இருக்காங்க, ஓகே நல்லா இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. அப்போ படிப்பு இது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதும் சொல்லியா. ஃப்யூச்சர் நல்லா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த லக்னத்துக்கு குரு தசை நல்லா இருக்கும். அடுத்து வர சனி தசை பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இந்த ஜாதகத்தை பொறுத்த நல்லா. ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்காரு? ரேவதி நட்சத்திரத்தில் மீனத்து வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன்றது யார்? சனியோட ஃப்ரெண்டு, ரேவதி நட்சத்திரம். இருந்தாலும் சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டீமோட இடத்துல உட்காந்துருக்காரு. இருந்தாலும் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா சுபத்துவம். இந்த ஏரியாவே சுபத்துவம், இப்போ இந்த லைனே சுபத்துவம். இங்கே உச்சம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பாருங்கள், அது சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல வந்து இவங்க படிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் வந்து சந்திரன், வளர்பிறை சந்திரன். ஓகேங்களா? சூரியன் இங்கே இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனாக இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு திதி, 2ஆவது திதி, 3ஆவது திதி அப்படியே போயிட்டு இங்கே வந்துட்டால் பௌர்ணமி இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், அந்த திதியில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ இங்கே வந்தால் பௌர்ணமி. அப்போ 16 டிகிரியில் இருக்கிறாரு. 14 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்றப்ப அவ்வளோதான். இன்னும் ஒரு 14 டிகிரியில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாரு. ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் கழிச்சு இல்லை 1.5 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுறாரு. பௌர்ணமி. அப்போ பௌர்ணமிக்கு முன்னாடி பிறந்திருக்க நல்ல ஒளியாக தான் இருக்குது, முழு நிலவாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிறப்ப பாருங்க, 16 டிகிரி அப்படின்றப்ப கரெக்டாக இங்கே இந்த இடத்துல வருது. ஆனாலும் 6, 7, 8 இங்கே 100 டிகிரி வரும், 100% வரும். 100 டிகிரி இல்லை, 100% வரும். 100% வந்து 7ஆம் பார்வையாக இங்கே வரும். அடுத்து இதோட ஒளி சிதறல் பார்த்தீங்கன்னா சந்திரன்லேருந்து வர ஒளி சிதறல் இங்கேயும் ஒளி சிதறல் வந்து படுறதுனால இந்த ஏரியாவும் சுபத்துவமாகி போச்சு, இந்த ஏரியாவும் சுபத்துவமாகி போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 15, 16 டிகிரி இல்லை, ரொம்ப விலகிருச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வராது ஒளி, இங்கே நின்று போயிடும். இங்கே சும்மா அந்த கோட்டில் மட்டும் நின்றுக்கும், அவ்வளோதான், உள்ளே வராது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த அளவு சுபத்துவம். இது ரெண்டும் குறைந்த அளவு சுபத்துவம், இது வந்து 100%. அப்போ வந்து சந்திர அதியோகம்னே சொல்லலாம் இதை. ஓகேங்களா? ஆக்சுவலாக பௌர்ணமியை தான் சந்திர அதியோகம்னு சொல்லணும். இருந்தாலும் நல்லா பவராக இருக்கிறார் இல்லைங்களா? சந்திரன் வேறு உச்சமாக இருக்கிறார் வேறு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக ஒளி வந்து 3 இடத்துக்கும் 6, 7, 8 3 இடத்துக்கும் வருது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக யோக ஜாதகம். ஓகேங்களா? வேற என்ன பார்க்க வேண்டியது, வேற என்ன எதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா அப்புறம் பார்த்துக்குவோம். அவ்வளோதான். மெயினாக அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? படிப்பு, மருத்துவம். ஆனால் புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு தான், அதான் புதன் சனி ப்ளஸ்ஸு இது செவ்வான்றது என்னது? அறுவை சிகிச்சை நிபுணர். அப்போ அறுவைன்றதுக்கு கத்தின்றது இரும்பு, அவங்க இன்ஜெக்ஷன் போடுறது இது எல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு, நீடில் வந்து இரும்பு. ஓகேங்களா? அப்போ அந்த பிளாஸ்டிக் சிரிஞ்சு வருது பார்த்திங்களா? நீடில் வந்து இரும்பு, சிரிஞ்சு பிளாஸ்டிக். அப்போ பிளாஸ்டிக்ன்றது எது? சனி. ஓகேங்களா? அடுத்தது வந்து புதன்றது அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டதை வந்து படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது மருத்துவம் இது புதன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே வந்து டோட்டலாக சனி, செவ்வாய், அடுத்தது பார்த்திங்கனாக்கா புதன், இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் சூரியனும் வேறு மிங்கிள் ஆகிறாரு உள்ள. ஓகேங்களா? லைட்டாக ஆகுறாரு. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா அந்த இதில் வந்து டாப் லெவலில் வருவாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவிலேயே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. அது போக இந்த ராகு 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு, அது ஒன்று தான். ஏன்னா இந்த வீட்டு ராகு இதே வந்து இந்த ராகு வந்து மேஷத்துலேயோ ரிஷபத்துலேயோ இல்லை கடகத்துலேயோ இல்லை கன்னிலேயோ மகரத்துலேயோ இருந்திருந்தா
ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ராகு வந்து இங்கே இருக்கிறனால கொஞ்சம் மேரேஜுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. இல்லை அப்படின்னாக்கா இது இந்த ஜாதகத்தில் மேரேஜ் டிலே பண்ணுறனால தான் இவங்க மருத்துவம் படிக்கிறாங்க. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பிஜி படிக்கிறது, அதுக்கப்புறம் மேல் படிப்பு இதெல்லாம் படித்து எல்லாம் அவங்க கரெக்டாக முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாள் ஆகிடும். கரெக்டாக மேரேஜும் அந்த 30 வயசில் கரெக்டாக அவங்க பண்ணுறப்ப அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இருந்தாலும் வந்து இந்த ஜாதகம் நேற்று வந்துச்சு. சரி, இதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நானும் மெடிக்கல் லைன் தான் இல்லைங்களா. லேபுன்றது பிளட்டு சம்மந்தப்பட்டது தானே. பிளட்டு சம்மந்தப்பட்டது. அந்த சிரிஞ்சில் வந்து பிளாஸ்டிக் இருக்கிறது சனி, நீடில் வந்து இரும்பு. அப்போ எனக்கும் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சனி எனக்கு சுபத்துவம். அதே சமயத்தில் செவ்வாய் வந்து தனிச்சு ஆட்சியாக நின்ட்டார். ஓகேங்களா? ராசிக்கு என் ஜாதகத்தில் ராசிக்கு 10ஆம் இடம் வந்து செவ்வாய். அதனால் இந்த மருத்துவத்துக்கு உண்டான ஜாதகத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு. சரி, அதனால் இதை போட்டு விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குனேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி. அடுத்தது என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். அடுத்த ஒரு ஜாதகம் இப்போ போடலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே டைம் ஆகி போச்சு. சரி, அதனால் வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடும். அதனால் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? நன்றி.